ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா ஐயா, கோவில் கதவை மூடின நாள்ல இருந்து இந்த ஊருக்கு நேரம் சரியில்லை. மழையே வரல, விவசாயமும் நின்னு போச்சு. பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கய்யா. வருஷம் நாங்களும் சோழிய போட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த கோயில் கதவு திறந்த பாடில்ல. இந்த வருஷம் உங்க கையால சோழிய உருட்டுங்க, பலன் கிடைக்கதான்னு பார்க்கலாம். ஜாதகன்றது ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தெய்வத்துக்கும் இருக்கு. கோயில் கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைய மறுநாள் பௌர்ணமி சாயந்தரத்துக்குள்ள இந்த கோயிலோட கதவுகள் தன்னால திறந்துடும். கோயில் கதவை யார் திறப்பாங்கயா? எந்த பையனால இந்த கோவில் கதவு மூடப்பட்டுச்சோ அந்த பையனாலேயே இந்த கோவில் கதவை தெய்வம் திறக்க வைக்கும். ஆனா இந்த சோழி ஒரே இடத்துல நிக்காம ஒரே அடியா பெறழாம அங்கேயும் எங்கேயும் சுத்துறத பார்த்தா இந்த கோயிலை திறக்க போறவனோட உயிர் பெரிய ஆபத்துல சிக்க போகுதுன்னு தெரியும். ஏய், பொண்டாட்டி புருஷன் காலில் விழுந்து கும்பிடுறது எனக்கு பிடிக்காது. படிச்சவன் நீ, உனக்கு தெரியாது? எதுக்கு அழுற? எனக்கு முரட்டுத்தனமா இருக்கிற சத்தியா தான் பிடிக்கும். இப்படி அழுதா பிடிக்காது. பயமா இருக்கு அர்ஜுன். வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு அந்த நீலகண்ட சாஸ்திரி சொன்னதை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு சொன்னது ஒரு சாதாரண மனுஷன், ஆனா நம்மள சேர்த்து வச்சது கடவுள். என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சம்பிரதாயமா இருந்தாலும் அது என்ன ஒண்ணும் பண்ணாது. நீ போட்டோ முன்னாடியோ விக்கிரகம் முன்னாடியோ உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்க. ஆனா எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சாமி கிட்ட டைரக்டாவே கேட்டு வாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன்? உண்மையாதான் சத்யா, சாமியை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நம்ப மாட்டீங்க, யாரும் நம்ப மாட்டீங்க. முதல் தடவை அவரை பார்த்தப்போ நானே அவரை நம்பல. ஆனா எனக்கு தெரியாததை செய்ய முடியாததை என் பக்கத்திலேயே இருந்து என்ன செய்ய வச்சு நம்ப வச்சாரே. சாவி என்ன நெருங்கி வந்துட்டு இருக்க, நீ பயந்துட்டு இருக்க. ஆனா என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் சாவே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படும். அர்ஜுன், உனக்குள்ள ஏதோ பவர் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அத தெய்வம் கொடுத்ததுங்கிறிய, அதைத்தான் என்னால நம்ப முடியும். நம்ப வச்சு காட்டுறேன். எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு அவர் வாயால சொல்ல வைக்க. அர்ஜுன்! அர்ஜுன்! நண்பா, சாமி என்ன இந்த விஷயம்? இப்போ நான் உனக்கு பக்தன் ஆயிட்டேன். பக்தனா? நீங்க பக்தனா சாமி? நீதான். நானா? நான் மனுஷன். மனுஷனுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கும். மனுஷனுக்குள்ள தெய்வமா? அது எப்படி? சரியான நேரத்துல கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு எவன் உதவி செய்யறானோ அவன்தான் தெய்வத்துக்கு சமமானவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் உதவி செய்யலையே. உன்கிட்ட உதவி கேட்டு இப்ப நான் வந்திருக்கேன். உதவியா? நானா? உங்களுக்கா? என்ன விளையாடுறீங்களா சாமி? பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவை நீ உன் கையால திறக்கணும். கோயில் கதவை நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? உங்களால திறக்க முடியாதா? நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது. நான் கோயிலையே பிறந்தேன். அன்னைக்கு மூடப்பட்ட அந்த கோவிலோட கதவுகளை உன் கையால திறக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நண்பா, போய் உன் கையால அந்த கோவிலை தர. என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்கதான் வந்தேன். ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி. இப்ப நான் எப்படி கேட்கறது? நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும். அப்ப நான் உடனே போய் கதவை திறக்கிறேன். நெல்லு நண்பா, போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போ. அந்த தெய்வம் உன்கிட்ட உதவி கேட்கல, உன்னோட உயிரை கேக்குது. நீ அந்த கோயில் கதவை தொட்டேன்னா கண்டிப்பா செத்துருவ. கோயில் கதவு தொட்ட உடனே என் உயிர் போயிடும்னா சாமி எதுக்கு அந்த கோயில் கதவை என்ன திறக்க சொல்லணும்? அர்ஜுன், நீ சந்திச்சுட்டு வந்தது தெய்வால ஏதோ ஒரு துஷ்ட சக்தி. சத்யா, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. ஆனா என் சாமியை பத்தி சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லு. நீ சந்திச்சது துஷ்ட சக்தி, துஷ்ட சக்தி. சத்யா! அர்ஜுன்! 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 அர்ஜுன்!
சத்யா சொல்றது நிஜம்தான் அர்ஜுன். அந்த கோவிலோட கதவை திறக்கிறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே சுக்குநூறா போயிட்டான். அர்ஜுன், நீ அந்த ஊருக்கு போனா அந்த கோவில் கதவை திறக்கிறதுக்கு ஊர்க்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் இன்னைக்கு நான் அந்த கோவில் கதவை திறக்க தான் போறேன். நீ அந்த கோயில் கதவை திறக்கிற முடிவை மாத்திக்க முடியலனா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தர. கோயில் கதவை இன்னைக்கே திறக்கணும்னு என் சாமி சொல்லியிருக்காரு. வேண்டாம் அர்ஜுன், ஒரு நாள் கழிச்சு தரேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக இல்ல. என் சாமி சொன்னதுனால சொல்லிட்டு போக தான் வந்தேன். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுனா, அக்கா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நான் சொல்றேன், நீ எங்கேயும் போகாத அர்ஜுன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. சத்யா, சத்யா, என்னாச்சு? சத்யா, என்னாச்சு சத்யா? என்ன ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்ப என்ன பண்றேன் பாரு. நண்பா, உனக்கு என் மேல இருக்கிற பக்தியை விட உன் தலையெழுத்துக்கு சக்தி அதிகம். என்னால கூட எதுவும் செய்ய முடியாது. எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? அந்த கதவை தொட்டா அவனே சாக போறான். அவன் கிட்ட ஏதோ பவர் இருக்கு. 100% பொழைச்சிடுவான். இப்ப வரைக்கும் அவனை என்னால அந்த தேரை இழுங்கடா, அந்த தேரை இழுங்கடா. என்னது இது? நான் இப்பதானே கோயில் கதவை திறந்தேன். ஏன் சாமி, நீ எப்ப உள்ள வந்த? இந்த கோயிலை மூடினப்போ வெளியே போன, நீ திறந்த, நான் உள்ள வந்துட்டேன். நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. நான் போனதும் யாருக்கும் தெரியாது, வந்ததும் யாருக்கும் தெரியாது.
அதெல்லாம் போட்ட சாமி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் உயிர் போயிடும்னு சத்யா பயந்துட்டு இருக்கா. நீ எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதோ ஆகாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா, 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 உன் வேலை முடிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்டல்ல? எல்லாரையும் முன்னாடி அமைச்சு என்ன பின்னாடி தள்ளிட்டியா கிருஷ்ணா? நீ எங்க இருப்பன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் சாமி, நீ இங்கதான் இருப்பேன்னு தெரியும். அங்க அவங்க எல்லாரும் உனக்கு பூஜை அபிஷேகம்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ இங்க வந்து பெருக்கிட்டு இருக்க. ஓ, இன்னைக்கு இந்த ரூபமா? ரூபமா? எவன்டா நீ பூஜை அபிஷேகங்கிற? பைத்தியமாடா உனக்கு? சாமி, நடிச்சது போதும். அன்னைக்கு நான் இங்க இருந்து இல்ல எங்க இருந்து குதிச்சாலும் சாக மாட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு ஏதோ ஆகாதுன்னு தெரியணும். இங்க இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? டே மென்டல், இது 8வது ஃப்ளோரா? இங்க இருந்து குதிச்சா நீ மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் சாவாங்கடா. நான் இப்ப இங்க இருந்து குதிக்க போறேன். நீயே என்ன காப்பாத்துவ கிருஷ்ணா. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ நிச்சயமா என்ன காப்பாத்துவ. வேண்டாம், சொன்னா கேளுடா. ஐயோ சார், எவனோ பைத்தியக்காரன் நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு 8வது மாடியில இருந்து குதிச்சா சார். நடந்துடுச்சா? நான் சொன்ன மாதிரியே நடந்ததா? நடந்ததானு உங்க வாயால சொல்லாதீங்க, எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொந்தக்காரங்களுக்குலாம் நீங்க சொல்லி அனுப்பிடுங்க. ஏன் டாக்டர்? நிலைமை கைமீறி போயிட்டு இருக்க. சாமி, எனக்கு தெரியும் சாமி, நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். இது ஏன் பிளேஸ். நீ கீழ இருந்து மேல வந்திருக்கடா. யூ ஆர் இன் ஹெவன் மை ஃப்ரெண்ட். நீ என்ன சொல்ற? நான் செத்து போயிட்டேனா? பின்ன அவ்வளோ மேல இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? நீ எப்பறம் உயிர் பிழைப்ப? சத்யாவா பசங்களை நான் அனாதையாக்கிட்டேனா? எஸ். இது அநியாயம் சாமி. உன் கோயில் கதவை திறந்தா செத்து போயிடுவேன்னு எத்தனையோ பேர் சொல்லியும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம உன் மேல இருந்த நம்பிக்கையில கோயில் கதவை திறந்த. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன்னோட விதி, ஃபேட். உன்னை விட பெருசு அந்த விதி? உன்னை விட பெருசு இந்த உலகத்துல இருக்கா என்ன? பிறக்கும் போதே மனுஷ ஆயுசு இவ்வளவுதான்னு எதை ஆதாரமா வச்சு எழுதுற? அவங்க கர்மாவை வச்சு அவங்க கதையை எழுதுற. போனது வெறும் உன் உடம்பு மட்டும்தான், ஆத்மா இல்ல. ஆத்மாக்கு மரணம் இல்ல. இந்த கீதை எல்லாம் எனக்கு வேண்டாம். 80 வயசு இருக்கிறவன் சாவு வரலையேன்னு அவஸ்தைப்பட்டு இருக்கான். நீ அவனை விட்டுட்டு ஏன் உயிரை பறிச்சு மேல கொண்டு வந்துட்ட? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு மரம் பல வருஷம் வளர்ந்து மகாவிருட்சமா மாறுது. ஆனா அதுல இருக்கிற சின்ன இலை உதிர்ந்துடுது. விதி உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அண்ட சராசர படைப்புகளுக்கு தர்மம் ஒண்ணுதான். நான் செத்துருவேன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக என்ன சத்யா கூட சேர்த்து வச்ச? என்ன அவளை கட்டி வச்சு இந்த சின்ன வயசுல எதுக்காக அவளை விதவியாக்குன? உன் வாழ்க்கை முழுமையானதுக்கு அப்புறம் தான் நீ உதிர்ந்து போகணுங்கிறது உன் தலையெழுத்து. நான் வாழ ஆரம்பிக்கலையே. ஒவ்வொரு மனுஷனும் வாழும்போது தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு தான் வாழறாங்க. ஆனா போகும்போது தான் நல்லா வாழ முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. என்ன சந்திச்சது நீ, எனக்கு தைரியம் கொடுத்தது நீ, எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வச்சதும் நீதான். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன என்னெல்லாமோ செய்ய வச்ச நீ. என் மரணத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச சாமி? நண்பா, மரணம் எங்க மறைஞ்சிருக்கோ அங்கதான் தெய்வமும் இருக்கும். மரணம் எப்போ வரும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சா கட்டுப்பாடு, ஒழுக்கம் எல்லாத்தையும் விட்டுடும். எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன். நான் எதையும் செய்யல, அத்தனையும் நீ தான் செஞ்ச. நான் உன் கூட இருக்கிற நம்பிக்கையில செஞ்சேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் வேணும். கொஞ்சம் பேருக்கு அந்த பலம் மனசுல இருக்கணும். பல பேருக்கு அது கடவுளுங்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையில தான் நான் மேல இருந்து குதிச்சேன். நான் செத்துட்டேன்னு எப்படி நம்புறது?
அது உண்மைன்னா என்னால எப்படி உன்கிட்ட பேச முடியுது? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும், நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது கிருஷ்ணா. போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது. என்னடா உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ வளர்ற? பொழைச்சு போடா. கிருஷ்ணா, கிருஷ்ணா. He's safe and he's alive. It's a medical miracle. He's saved. Thank you, doctor. யார தேடுற அர்ஜுன்? என் கிருஷ்ணனா? கிருஷ்ணனா? 8வது மாடியில இருந்து குதிச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா என் சாமி என் முன்னாடி நின்னுட்டு இருந்தாரு. நான் சொன்னல, என் சாமி என் உயிரை காப்பாத்துவார்னு. நாம எல்லாரும் காலத்தையும் விதியையும் நம்புறோம். ஆனா அர்ஜுன் தெய்வத்தை முழுமையா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் அவனை காப்பாத்தி ஜெயிக்க வச்சிருக்க. நாம எது மேலேயாவது முழுமையா நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையா இருக்கும்னு அர்ஜுனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் அவனுக்கு துணையா தான் இருக்காரு. இனி என்னைக்கு அவனுக்கு வெற்றி தான். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.